ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் கேஸ்ட்ரோ அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தோன்னா நம்ம பர்சனலை பேசக்கூடாது தான். ஆனால் மாற்றம் தர போகிறேன் அப்படின்னு வர ஒரு கட்சியின் தலைவர் அவரோட பர்சனல் லைஃப்பில் இப்படி இருக்கிறது நிறைய பேசு பொருள் ஆகுது. அதை நம்ம எப்படி சார் அணுகணும், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜயோட பர்சனல் லைஃப்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய டிசாஸ்டர்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி சொல்கிறதுனா இவ்வளோ மோசமாக அந்த நபர் இருப்பார் நானே எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் மோசமானோன்னு தெரியும், எனக்கு டிசாஸ்டர் தான் தெரியும். பட் இவ்வளோ ஒஸ்ட் டிசாஸ்டர், ஒரு ஹார்ட் கோர் டிசாஸ்டர் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சங்கீதா மேடத்துடைய அந்த நீதிமன்றத்துடைய பெட்டிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அஃபிடவிட் எல்லாமே படித்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. இப்போ விஜய் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சேடிஸ்ட்டு, ஒரு சைக்கோ, ஒரு கிரிமினல் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஏன்னா ஒரு டார்க் சைட்ஸை ஹிடன் பண்ணிட்டு தன்னை ஒரு பெரிய பெண்கள் பாதுகாவலை மாதிரியும் பெண்களுடைய ஒரு மெசாயா மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்ணி இருந்திருக்கான்றது ரொம்ப கிளியராக எனக்கு தெரியுது. இனி மரியாதையே கிடையாது விஜய்க்கு என்னை பொறுத்தவரை. சார், ஆனால் பொது வெளியில் இன்னும் சங்கீதா அவர்கள் மீடியாவை சந்திச்சோ இல்லை எதுவுமே சொல்லலை. இன்னும் அவங்க தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெட்டிஷனே தப்பாக இருக்கலாம், அது டிஎம்கே கொடுத்த சரியாக கூட இருக்கலாமேன்னு நினைக்கிறாங்க. தாவேக்கா தக்கூரிங்க, தாவேக்கா அணில் குஞ்சுகளை தூக்கி போட்டு மிதிக்கணும் என்னை பொறுத்தவரை. புரியுது உங்களுக்கு? மரியாதையே கிடையாது அவங்களுக்கு இனிமேல். ஏன்னா டைவர்ஸ் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க, எல்லா மீடியாஸ்லையும் ஃப்ளாஷ் ஆயிருச்சு. விஜயே அதை ஒத்துக்கிட்டான். உங்கள் உமன்ஸ் டே ஃபங்க்ஷனில் விஜயே ஒத்துக்கிட்டான், டைவர்ஸ் மேட்டரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதான் ஒர்த்தி இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா ப்ரூஃப் வேணும்? உங்கள் தலைவன் தானே மேடையில் ஒத்துக்கிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல போவ பொருளாக பார்க்குறீங்களா, சப்ஜெக்டாக பார்க்குறீங்களா, பண்ணக்கூடிய ஒரு இதாக பார்க்குறீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன். நான் மேடம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம். ஒரு மனைவி டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கும் போது கல்போதி அகோரம் குரூப், அந்த ஃபேமிலி குரூப், அந்த இதுக்கு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீ த்ரிஷாவை எவ்வளவு தைரியம் திமிர் இருந்தா நீ கூட்டு போவேன்? உனக்கு எவ்வளவு திமிர் தைரியம் இருக்கணும் உனக்கு? நீ மனுஷனா? நான் கேட்கிறேன், நீ மிருகமா மனுஷனா? மிருகம் கூட சொல்லக்கூடாது, அதை விட கேவலமான நீ. மிருகம் கூட மதிக்கத்தக்க ஒரு விஷயம் இதுதான். அப்ப எவ்வளவு டெலிபரேட்டா நீ பண்ற? த்ரிஷா கூட்டு போற. இங்க பாரு, நீ பிரைவேட் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ சரக்க போடு, நீ சிகரெட் அடி, இதெல்லாம் விஜய் பண்ற பழக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எந்த பொம்பளை கூடனாலும் போ, எவ்வளவு பெரிய இரு, நீ பிரைவேட்டா பப்புக்கு போ, என்ன எல்லாம் வேணாலும் பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ பப்ளிக் லைஃப் நீ தமிழ்நாடு சிஎம் ஆகணும், லீடர் ஆகணும், நாட்டு மக்கள் தலைவன் ஆகணும், நீ முடிவு பண்ணிட்ட. அப்ப நீ பப்ளிக் லைஃப் நீ கரெக்டா இருக்கணும் என்னை பொறுத்தவரை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிரைவேட் யார் பிரைவேட் நான் போக மாட்டேன் மேடம். எல்லா மனுஷனும் பிரைவேட் லைஃப் இருக்குது. அது வேற, பப்ளிக் வேற. பொது வாழ்க்கை வேற, தனி மனித வாழ்க்கை வேற. தனி மனித வாழ்க்கையில நீ கேடு கட்ட அயோக்கிய நான் இரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது என் கேடு கட்டு நாசமா போ. நீ பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எனக்கு நீ ஒழுக்கமா கரெக்டா இருக்கணும். ஏன்னா நீ என்கிட்ட ஓட்டு கேட்டு வர, என்னைய நான் வாழ்ற நாட்டுக்கு சிஎம் ஆனு பாக்குறேன், நான் வாழ்ற மாநிலத்துக்கு நீ தலைவன் ஆகணும்னு பாக்குறேன். அப்ப அதுக்கு நான் சில நல்ல குவாலிட்டிஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு சிட்டிசனா, ஒரு குடிமகனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? நீ அதுக்கு தகுதி இல்ல. நீ மேடம். இது நான் தான் சொல்றேன், 21ஆம் நூற்றாண்டு 2026 வரைக்கும் ஒரு உச்சபட்ச நடிகர் உலக வரலாற்றுல, இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல தன் மனைவியாலே கள்ள தொடர்பு இருக்கிறவன், சாடிஸ்ட், சைக்கோ அப்படின்னு ஓப்பன் கோர்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டவன் இவன் ஒருத்தன் தான் மேடம். விஜய் தான் மேடம். அது உலகத்திலே ஓப்பனா சொல்ல எடுத்து நீங்க வேற யாரும் சொல்லுங்க. நீங்க இந்தியால உச்சபட்ச நட்சத்திரம் இந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க டைவர்ஸ் ஆயிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க, மனைவியை வச்சுக்கிட்டே ஒருத்தன் ஓப்பனா பண்றான் மேடம், த்ரிஷா கூப்பிட்டு சார். ஆனா இப்போ கலைஞர் அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அவங்களுக்குமே 2 தாரங்கள் 3 தாரங்கள் அப்படி கிடையாது மேடம். 2 தாரங்கள் 3 தாரங்களா லீகலா மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இல்லம் செட் பண்ணி கொடுத்து அவங்க கூட இருந்து வாழ்ந்து பிள்ளைங்களை பெத்து, கருணாநிதி நான் சொல்றேன், எம்ஜிஆர் நான் சொல்றேன், லீகலா பண்ணாங்க. அதை ஒருத்தவங்களை இன்னொரு பெண்ணை விரும்புறேன், ரைட், கல்யாணம் பண்ணிட்டு போ, அபிஷியலா லீகலா பண்ணிட்டு போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிருக்க, சீட் பண்ணிருக்க, நீ யூ ஆர் சீட்டட் யுவர் ஃபர்ஸ்ட் வைஃப். அப்ப இன்னொருத்தைய கூப்பிட்டு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஓப்பனா சொல்ல போனா திரைப்படத்துல நான் த்ரிஷா ரசிகன், நான் நயன்தாரா ரசிகன். எப்படி நான் பாக்குறேன்னா, த்ரிஷா அவர்களை தயவுசெய்து நம்பாதீங்க, பயங்கரமான ஒரு கேர்ள். ஓப்பனாவே நான் சொல்றேன், கேர்ள் நல்லா விஜய் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. புரியுது அவங்களுக்கு? விஜய் த்ரிஷா ஒரு லைஃப் என்ஜாய் பண்றவங்க. அவங்களுக்கு தேவை பணம், திரைப்படம், புகழ், பேரு, லைஃப் என்ஜாய் பண்ணணும், வேர்ல்ட் பிளஷர் ஃபுல்லா அனுபவிக்கணும், உலக நாடெல்லாம் சுத்தணும், நல்லா சாப்பிடணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். அதுதான் த்ரிஷாவோட லைஃப் ஸ்டைலு. நீ போய் அங்க மாட்டிக்கிட்ட, உன்னை வச்சு செய்ய போறாங்க, ரோட்ல விட்டு போயிட்டே இருப்பாங்க கிளம்பி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏடா டே, உன்னைய விட உச்சபட்ச நடிகர்கள் இருக்கிறாங்கடா இந்தியால. எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா, அவங்களாம் இந்த மாதிரி இருக்காங்கடா, சீப்பா கள்ளக்காத வச்சுட்டு இருக்கிறாங்கடா. சிறுஸ்மிதா நீங்க எடுத்துக்கோங்க,
இவன் பெரிய ஸ்டாருவன், உலக லெவல்ல அவங்க பெரிய ஆளுங்க. 1970 80கள்ல அவங்க கூட ஒருத்தரோட வாழ்ந்தா அது கரெக்டா லீகலா தான் அவங்க அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு உறவோ ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்ட் தேவைப்பட லீகலா பண்றாத, ஏன்டா இல்லீகலா பண்ணிட்டு இருக்க? அதான் நான் கேட்கறேன். நான் இப்ப நீங்க த்ரிஷாவை நான் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, அவங்க பயங்கரமான ஆளு. நீங்க அவங்களோட பாஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, பல பேரை பார்த்தவங்க அவங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க வாழ்க்கையில பார்க்காத விஷயங்களே கிடையாது. அவங்களுக்கு இது மேட்டரே கிடையாது. பார்த்துட்டே இருப்பாங்க, தப்பு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த படம், அடுத்த ஷூட்டிங், அடுத்து என்ன, அடுத்து எவ்வளவு சம்பாதிக்கலாம், அப்படி போயிருவாங்க அவங்க. நீ நம்பி போற, அவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க, ஒரு நாள் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. இது தயவு செய்து விஜய் இதை புரிஞ்சுக்கணும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து நீ உன் வாழ்க்கை இழந்து, உன் குடும்பத்தை இழந்து நடு ரோட்ல நீ நிக்க போற. சினிமா வாழ்க்கையும் போச்சு உனக்கு, இனிமேல் மார்க்கெட் அவுட். அரசியல் வாழ்க்கையும் உனக்கு போச்சு. 2026 குழி தோண்டி புதைக்க போறாங்க தமிழ்நாட்டு மக்கள். தாவேகா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டேன், 214 தொகுதி அவுட், டெபாசிட் வாங்க மாட்டேன், எங்கேயுமே நீ வெற்றி பெற போறது கிடையாது, ஒரு எம்எல்ஏ வர மாட்டான், நீ சிஎம் ஆக போறது கிடையாது. இதான் ரிசல்ட், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் ரிசல்ட். நீ சினிமாவும் போச்சு, பாலிடிக்ஸும் போச்சு, பர்சனல் லைஃபும் போச்சு, இப்போ குடும்பமும் போயிருச்சு. அப்பயாத்தால கொண்டு போய் எங்க விட்டுருக்க? ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தை விட்டுருக்க, ஈசா யோகால கோயம்புத்தூர்ல. தெரியுமா உங்களுக்கு? அனாத ஆசிரமம் கொண்டு விட்ட மாதிரி கொண்டு விட்டுருக்க உங்க அப்பா ஆத்தாவை. யார? எஸ்.ஏ. சந்திரசேகரையும் உங்க அம்மாவையும். நான் எடுத்து விடுறேன் உண்மைகளை. அம்மா அப்பாவை நீ மதிக்கல. ஜசன் சஞ்சய் அசோக் பில்லர் வலசரவாக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கான், அபார்ட்மெண்ட்ல தங்கி சினிமால முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு படம் கூட பண்ணிருக்கான் லைகா குரூப்போட சேர்ந்து. ஜசன் சஞ்சய் நிலைமை இது. ஷாஷா இருக்கா திவ்யா, அவளை பாத்தீங்கன்னா பிஜில தங்கி அந்த பொண்ணு படம் இது பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சது அவங்களுக்கு 2 பேருக்குமே. அது கூட இந்த போய் கலந்துக்கல. அவங்க 2 பேரும் ஆதரிச்சு கூட இதில் ட்விட் போறது கிடையாது. அந்த பையன் இவ்வளவு படம் பண்றானே, ஒரு ட்விட் போடலாம்ல, அப்ப அதுவும் பண்ண மாட்டான். சங்கீதா மடத்துல லண்டன்ல இருக்காங்க, சவுத் வெஸ்ட் லண்டன்ல அவங்க அப்பாவோட இருக்காங்க. அவங்க நீ டைவர்ஸ் பெட்டிஷன் இனிஷியேட் பண்ணிருக்காங்க சங்கல்பட்டு கோர்ட்ல. அப்ப குடும்பமும் போச்சு, உனக்கு எல்லாமே போச்சு, உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்க. நீ நாசமாகி நடு ரோட்ல நிக்க போற, த்ரிஷா உன்னை விட்டு ஓட போறான். இதான் நடக்க போகுது. இதான் தம்பி நடக்க போகுது. சார், ஆனா விஜய்க்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா மகளிர் தினம் அன்னைக்கு, அப்ப அவ்வளோ பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் சோஷியல் மீடியால பேசுற பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு விஷயமா? இன்னைக்கெல்லாம் வந்து அஃபேர்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் என் தலைவனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்களே சார். இல்லை மேடம், நான் என்ன சொல்றேன், இவங்க ஒரு ஜாம்பி கும்பல், சைக்கோபாத் கும்பல். சீரியல் கில்லர் படம் பார்த்துருக்கீங்க இங்கிலீஷ் படங்கள்? அதுல வருவாங்க ஒரு மாதிரி பொம்பளை ஆம்பளை சைக்கோ மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு, ஒரு மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, யாராவது பார்த்தா மர்டர் பண்றது, இவங்க கூட போய் இல்லீகலா பண்றது, காட்டு மிராண்டி மாதிரி வாழ்வானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டிங்க தான் இந்த விஜய் ரசிகனு. அவனுங்களுக்கு வந்து சுய ஒழுக்கமும் கிடையாது, அறிவும் கிடையாது, எந்த விதமான எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடையாது. வாழ்க்கை எப்படி அணுகணும் ஒரு இலவு மேலும் எனக்கு தெரியாது. ஓப்பனாவே நான் சொல்றேன். அவன் எப்படின்னா, விஜய் கூப்பிட்டாலும் நாங்க போவோம், விஜய்க்கு நாங்க பொண்டாட்டி ஆவோம், விஜய்க்கு நாங்க லவர் ஆவோம், விஜய்க்கு நாங்க இல்லீகல் அஃபேர் ஆவோம். எங்க வீட்டுல எங்க அப்பா ஆத்தா பொண்டாட்டி பிள்ளை, எங்க குடும்பத்தை எவன் செத்தாலும் பரவாயில்ல, என் புருஷனே செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டியே செத்தாலும் பரவாயில்ல, விஜய் நான் சேஃபா இருக்காருல்ல அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சைக்கோ கும்பல். அது மனநலம் பாதிக்கப்பட்ட கும்பல். கொண்டு போய் தயவுசெய்து கீழ்பாக்கத்துல சேருங்க அந்த தாவேகா அணில் குஞ்சுகளை. இல்லைன்னா பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க தமிழ்நாட்டுல. ஒரு நிறைய லட்சக்கணக்கான பேர் அகாமடேட் பண்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, மணல்ல காப்ப கொண்டு உருவாக்குங்க. நானே கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து விடுறேன். இவன் பெரிய தட்டா இருக்காங்க மேடம் தமிழ்நாட்டுக்கு. யோசிச்சு பாருங்க மேடம். நான் விஜயோட மேடம், விஜய் ரசிக ஒரு பொம்பளை சொல்றாங்க மேடம், நான் சொல்லல. என் மேல கேஸ் போனா நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை அம்பலப்படுத்த நான் பெருமையா நினைக்கிறேன், தமிழ்நாடு செய்யற கடமையா நினைக்கிறேன். விஜயோட நான் பாக்குறேன் அப்படின்றா ஒரு பொம்பளை. ஆமா, விஜய் இல்லீகல் அஃபேர் நான் வச்சுக்குவேன்றா. நீ வச்சு நாசமா போ. தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்களை கெடுக்காத, தமிழ்நாட்டு மக்களை கெடுக்க, தமிழ்நாட்டு பெண்களை கெடுக்காத, தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுக்காத, தமிழ் சமூகத்தை நீ தயவு செய்து கெடுக்காத. என்னை பொறுத்தவரை அதை நீ கண்டிக்கிறியா? நீ எங்கேயாவது கண்டிக்கிறியா? நீ ஒரு ரசிகன் அப்படி பேசுறான்ல, லட்சக்கணக்கில் ஷேர் ஆகுது இல்ல, இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் எல்லா சோஷியல் மீடியாஸ்ல ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே, நீ கண்டிக்கிறியா? வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே ஷேர் ஆகுதா இல்லையா? ட்விட்டர்ல இருந்து எக்ஸ்ட்ரால இருந்து கண்டிக்கிறியா நீ ஒரு ரசிகனை? சொல்லுங்க சார். அதான் நான் சொல்றேன், நீ கண்டிக்கவே மாட்டா ஒரு ரசிகனை, பக்குவப்படுத்த மாட்டா. அவன் வேலைக்கு போறானா, சம்பாதிக்கிறானா, குடும்பத்தை பார்க்க, இதை பத்தி உனக்கு கவலையே இல்லடா. இப்ப அந்த நலத்திட்டங்களா இருக்குது. நீ என்ன எடப்பாடி 2.0 நீ? நான் கேட்கிறேன், எடப்பாடி 2.0 அது கொத்தடிமையா கிடக்குது அதிமுக கிட்ட, அந்த விளங்காத பையன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லூசு நினைச்சிட்டு இருக்கானே நீ, சைக்கோ நினைச்சிட்டு இருக்கானே நீ? ஏன் யோசிச்சு பாருங்க. 2000 ரூபா கொடுப்பாராம், தாலிக்கு தங்கம் கொடுப்பாராம், அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, பைக் கொடுப்பாரு. லூசா? முதல்ல தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாடு பொருளாதாரம் தெரியுமா? அரசியல் தெரியுமா? எவ்வளவு கடன் தெரியுமா? நிதி சுமை எவ்வளவு தெரியுமா? பிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியுமா? பட்ஜெட் ஏதாவது உனக்கு தெரியுமாடா? முதல்ல கொள்கை தத்துவம் கோட்பாடாத உனக்கு இருக்காடா? உன் கொள்கை தத்துவம் தான் என்னடா? அம்பேத்கரியமா, பெரியாரியமா, மார்க்சியமா, இல்ல என்ன இலவு சொல்லி தொலை. எனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. நமக்கு வந்து என்னன்னா, இவனை நினைச்சாலும் கிறுக்கு பிடிக்குது மேடம் எனக்கு. ஏன்னா இவன் வந்து பெரிய சைக்கோ ஆகிட்டு இருக்கான், எல்லாரையுமே பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும். விஜய் ரசிக பெண்கள் வந்து காட்டு மிராண்டிகள் உச்சம் நான் சொல்லுவேன். விஜய் ரசிக ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி காட்டு மிராண்டியோட உச்சம். நான் அதான் சொல்லிட்டேன், அவர் படத்தையே நான் சொல்லிட்டேன். சீரியல் கில்லர் படங்கள்னா பாத்துக்கோங்க நீங்களே, எப்படி சைக்கோ பார்த்து எப்படி இருப்பாங்க அந்த படத்துல. இஷ்டத்துக்கு போய் கண்ட வேலையை பார்ப்பானுங்க, இவனையோ பார்த்தோன்னு ஃபாலோ பண்ணுவானுங்க, சரக்கு போடுவானுங்க, கஞ்சா போடுவானுங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க, அடுத்து இஷ்டத்துக்கு ஒரு காட்டு மிராண்டி மாதிரி வாழ்வானுங்க.
ரோட்ல ஒரு மிருகம் வரும், அடிச்சு சாப்பிடுவானுங்க, அப்புறம் ரோட்ல படுத்து கிடப்பானுங்க, திரும்ப எந்திரிப்பானுங்க, ஒரு காரை உடப்பானுங்க, பைக் உடப்பானுங்க, அப்படியே போய் தீய வச்சு செத்து போயிடுவானுங்க. நீங்க இங்கிலீஷ் படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸான கும்பல் தான் விஜய் ரசிகனுங்க. இவனுங்க தமிழ்நாட்டுக்கு இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே இவனுக்கு ஆபத்து, இந்தியா உலகத்துக்கே ஆபத்து மேடம் விஜய் ரசிகனுங்க. தாவேக அனில் குஞ்சே இந்த விஷயம் சொல்லாதீங்க. அனில் குஞ்சு கூட ரொம்ப நல்ல ஒரு பிராணி அது. இவனுங்க அதை விட டேஞ்சரான எலமெண்ட் இவனுங்க ஒழிச்சாதான் அந்த நாடு நல்லா இருக்கும். நான் முதல்ல எல்லாம் இவனுங்களை திருத்தணுன்ற மைண்ட் செட் தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன மைண்ட் செட் நான் வந்துட்டேன்னா, இவனுங்களை அழித்து ஒழிக்க வேண்டும்ன்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். நான் அதுக்கான வேலைகளை தான் நான் துரிதமா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இவனுங்க எல்லாத்தையுமே கரப்ட் பண்றானுங்க, எல்லாரையுமே அந்த ராட்டன் ஆக்குறானுங்க, ரஸ்ட் ஆக்குறானுங்க. எல்லா மனிதர்களையுமே ஒரு ஜாம்பி தன்மையா, ஒரு சைக்கோவா, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி, ஒரு சைக்கோபேத் மாதிரி, மோசமான ஒரு லூஸ் மாதிரி ஆக்குறானுங்க எல்லாரையும். இது தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்து. இன்னொன்னு நான் சொல்றேன், இவனுங்க எப்படி சொல்றதுன்னா, எல்லா தன்மைகள்லையுமே இவனுக்கு மோசமா இருக்கானுங்க. பேட் ஹேபிட்ஸ், பிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், மென்டல், அவனோட தாட்ஸ் எல்லாமே டேஞ்சரஸா இருக்குது. அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே. நீங்க பாஜக RSS என்ன பண்றான், அவன் இங்கேயும் பண்றான். பெண்களுக்கு தாவேகால பாதுகாப்பே கிடையாது மேடம். ஓப்பனாவே நான் சொல்றேன் மேடம், தயவு செய்து பெண்கள், இளம் பெண்கள், குடும்ப பெண்கள், டீன் கேர்ள்ஸ், ஆன்டிஸ்ல இருந்து வயசானவங்க எல்லாருமே நான் சொல்றேன், தாவேகால சேராதீங்க, போய் இருக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்து. ஓப்பனா நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு எந்த விதத்துல எந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தெரியாது. டேஞ்சரஸான ஒரு கட்சியா இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அங்க தந்த வாக்குறுதிகள் அனைத்துமே போலி, பொய், அதை அமல்படுத்த முடியாது நடைமுறையில. புரியுது உங்களுக்கு? இது வாயில எல்லாம் வட சுடலாம். புரியுது உங்களுக்கு? வாயில என்ன வேணாலும் பேசலாம், அப்பாட்டாக்கிற மாதிரி பேசலாம், நான் அதை செய்வேன், இதை செய்வேன், புட்டுங்குவேன், கிளிப்பெல்லாம் பேசலாம். நடைமுறையில செஞ்சு கிளிக்க முடியுமான்னு சொல்றான் போல. அதுக்கு எப்படா நீ அந்த ஃபண்டு தரட்டுவது? முதல்ல எந்த அறிவுமே கிடையாது மேடம் அந்த ஆளுக்கு. சும்மா எதையாவது அடிச்சு விடுறது மேடம். நான் இப்ப இவ்வளவு இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல, அறிவு சார்ந்து ஏதாவது இன்டர்வியூ பேச முடியுதா? விஜய் பத்தி பேசுறப்ப, தாவேகா பத்தி பேசுறப்ப, அனில் குஞ்சலை பத்தி பேசுறப்ப, தக்குரியை பத்தி பேசுறப்ப என்னால கொஞ்சம் அறிவு சார்ந்தா ஏதாவது பேச முடியுதா? எல்லாமே திட்டுற மாதிரியே தான் கொண்டு போய் விடுறாங்க. பரவாயில்ல, அந்த அனௌன்ஸ்மெண்ட் நல்லா இருக்குது, இப்படி அறிவு சார்ந்தவங்க ஏதோ பண்ணிருக்காங்க, ஏதாவது என்னால பேச முடியுதா? இந்த இன்டர்வியூல முழுக்க திட்டி கிளிகளின்னு கிளிக்க வேண்டியதான் இருக்குது. இந்த அனில் குஞ்சுகள், தக்கூரி, தாவேகா தலைவன் தக்கூரினாலும் இவங்க டேஞ்சரஸ்ன்றதான் உண்மைன்றத தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களை அதிகாரம்னா நீங்க கொடுத்துட்டீங்க, ஒண்ணு இல்ல, எம்எல்ஏ கவுன்சிலர் கொடுத்தாலே நாசமாயிரும் அந்த ஏரியா. நீங்க சீம்லாம் ஆக்க வேண்டாம், கவுன்சிலர், சாதாரண வார்டு கவுன்சிலர் கொடுத்தாலே முடிஞ்சு, அந்த வார்டே முடிச்சிருவாங்க. சரக்கு போடுவாங்க, எல்லா பழக்கமும் இவங்களுக்கு இருக்கு. விஜய் ரசிகனுக்கு எந்த பழக்கம் இல்லை நீங்க சொல்லுங்க. இப்ப இல்லீகல் அஃபேரும் இப்ப கத்துக்கிட்டாங்க விஜய் பார்த்து, அதையும் இனிமேல் பண்ணுவானுங்க, போதை போடுறானுங்க, கண்ட இதுல பண்றாங்க, எல்லாமே பண்றானுங்க. ஆனா எல்லா கட்சியிலயுமே ஒரு சில தொண்டர்கள் அந்த மாதிரி ஒழுக்கம் மீறி போறதோ, சில போதை பழக்கங்கள் இருக்கிறதோ இருக்கதானே சார் செய்யுது. நம்ம எப்படி தாவேகாவினரை மட்டும் அப்படி சொல்லிட முடியும்? எல்லா கட்சியிலும் ஒரு சில பேர் இருப்பான், அப்படி ஒரு சில பேர் மாட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, கையும் கலவமா, அவன் மேல உடனே நடவடிக்கை எடுக்கப்படும், தூக்கி வீசப்படுவான் கட்சியை விட்டு. திமுக நடக்குது, அதிமுக நடக்குது, ஜெயலலிதா பண்ணிருக்காங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணிருக்காரு, அண்ணா பண்ணிருக்காரு, பெரியார் பண்ணிருக்காரு, இந்த தமிழ்நாடு அரசியல் எல்லாருமே பண்ணிருக்காங்க நடவடிக்கை. நான் தைரியமான ஆம்பளையா தான் நான் கேட்கிறேன் விஜய், டே இதுக்கு மேல உன்னை நான் வார்த்தை சொல்ல முடியாதா? நீ உன் கட்சியை ஒழுங்கினமா பண்றவன் மேல ஒரு நடவடிக்கை எடுத்து நீ சொல்லு. நீ முதல்ல யாரா ஒருத்தர் மேல நடவடிக்கை, விஜய் அறிக்கை விட்டு தூக்கி வெளியே எறிங்கடா அவனை, அவன் இனிமேல் கட்சியில இருக்க கூடாதான்னு சொல்லி பகிரங்கமா அறிக்கை விட்டு சவால் விட்டு அவனை கூப்பிட்டு கண்டிச்சு நீ பாத்திருக்கீங்களா? விஜய் ரசிகை அவனாவது மாநாட்டுக்கு வரும்போது செத்து போறான் ஆக்சிடென்ட்ல, எப்படியோ ஏதோ வழியில செத்து போறான். இவனை பார்க்க போறேன் செத்து போறான், டயர் லெவல் செத்து போறான், கரண்ட் கம்பெனி செத்து போறான், நீங்க பாக்குறீங்க வயர்ல இருந்து செத்து போறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல செத்து போறான், இவனுங்க ஜாம்பி மாதிரி தான் செத்து போவானுங்க. அப்ப இந்த செத்து போறதுக்கு கூட இவன் அஞ்சலி செலுத்த மாட்டான். ஒரு லட்சம் ரூபாய், 1 லட்சம் கூட ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கா நீ? நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஃபேக்ட் மேடம், உண்மையா நான் பேசிட்டு இருக்கேன், அதான் ஆதங்கப்படுறேன், உணர்ச்சி பூர்வமா நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஃபேக்கா ஒன்னும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து பேசல, நடந்த உண்மைகளை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேர்காணல்ல எதுவுமே நீ பண்ண மாட்ட, பணமும் கொடுக்க மாட்ட, அஞ்சலியும் செலுத்த மாட்ட, வீட்டுக்கும் போக மாட்ட. ஜெகன்மோகன் ரெட்டியோட குடும்ப திருமணம்னா இவர் போயிடுவார், பார்க் ஹயாட் ஹோட்டலுக்கு போயிடுவார், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. கல்பதி அகோரம் குரூப்போட ஃபேமிலி வெட்டிங்னா இவர் திருமணம்னா போயிடுவார். இவர் பணக்காரன் திருமணத்துக்கு ஃபுல்லா போயிடுவாரு. ரசிகர் செத்தா வீட்டுக்கு போக மாட்டாரு. ரசிகரே 41 பேர் கரூர்ல வந்து இவன் தான் கொலை பண்ணா, அவங்கள ஃபுல்லா வீட்டுக்கு கூப்பிடுவான், அஞ்சலி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி. யோசித்து பாருங்க மேடம், இது நீ யாருக்கானவே? நீ ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, நலிந்த விளிம்புநிலை சாமானிய மக்களுக்கான தலைவனா நீ? இல்ல பணக்காரன் கோடீஸ்வரனுக்கான தலைவனா? சினிமா ப்ரொடியூசருக்கான தலைவனா? இல்ல நடிகைகளுக்கான தலைவனா? நீ இல்லீகல் அஃபேர்ல இருக்கே அவங்களுக்கான தலைவனா? நீ சொல்லும் போது எனக்கு பதில் முதல்ல ஏண்டா, உன் ரசிகன்ல பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், ஏழை, அன்றாடங்காய்ச்சி, கூலி வேலை பாக்குறவன், குடிசையில இருக்கிறவன். புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? உங்களுக்கு அவனுக்கு நீ என்னடா பண்ண? நீ முதல்ல படிக்க வச்சியா, வேலைக்கு போக வச்சியா, சம்பாதிக்க வச்சியா, அவன் குடும்பத்தை பாத்தியா, அவனுக்கு சாப்பாடு போட்டியா, நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தியா, அவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தியா, ஒரு கார் வாங்கி கொடுத்தியா, பைக் வாங்கி கொடுத்தியா, என்னடா பண்ண நீ உன் ரசிகனுக்கு? நீ
ஒரு அப்பா அழகா சொன்னார், மாதிரி சொல்லிடுறேன். ஒரு அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி சொல்றாரு, இந்த 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 தஞ்சாவூர் கூடத்துக்கு அடுத்து பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச்ல. அவங்க அப்பா சொல்றாரு, விஜய்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் சார், இவன்ட்ட நான் சொன்னேன் சார், நம்பாத இந்த தாவேகாமே விஜயும், அவன் நான் கரூர்லேயே 41 பேர் செத்ததுக்கு அவன் எதுவும் பண்ணல, என் பிள்ளைவா வந்து காசு கொடுத்து காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கதறி அழுகிறாரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசல்ல. அடுத்த நாளே என்ன பண்றான் இவன், கல்பத்தி ஒரு ஃபேமிலி மேரேஜுக்கு திருச்சா கூப்பிட்டு போறான் இவன். ஒரு ரசிகை துடிச்சிட்டு இருக்கான்டா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. தஞ்சாவூர் போயிட்டு வந்த உடனே ஒரு ரசிகை துளிக்க கிடக்கிறான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில, உடம்பு முடியாம பாதிக்கப்பட்டு. அவனை பார்க்க துப்பு இல்ல உனக்கு, திருச்சாவோட சுத்திட்டு இருக்கியா நீ கல்யாணத்துக்கு, பணக்காரன் கல்யாணத்துக்கு, கோடீஸ்வரன் கல்யாணத்துக்கு நீ போற. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க விஜய் எப்படிப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். ஆனா இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர்கள் வந்து எப்பவுமே பிஜேபியை நம்ப மாட்டாங்க. இப்போ பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க மேல இவங்களுக்கு வந்து எந்த ஆர்வமும் வராது. ஆனா திமுக மேல இருக்கிற அதிருப்தினால அவங்க வந்து இப்ப தாவேகா பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு தாவேகாவினர் மத்தியில இருக்கு. அது உண்மையா? தாவேகாக்கு எவன் போனாலும் அவன் சுடுகாடு தான், கட்சி மாதிரி போனாலும் அவன் சுடுகாடு தான், அவன் நாசமா தான் போறான், அழிஞ்சு தான் போறான், அட்ரஸ் எல்லாம் போயிடுவான், அழிஞ்சிருவான் அவன். இது நான் வந்து எப்படி எந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் அதை விளக்குறேன் உங்களுக்கு. நான் நீங்க தாவேகாக்கு ஓட்டு போட்டாலும் சர்வநாசம் தான். அடுத்து தாவேகா மாநாட்டுக்கோ நிகழ்ச்சிக்கோ போனாலும் தயவு செய்து இனிமேல் போறப்பெல்லாம் தயவு செய்து சவப்பட்டியோட ரெடி பண்ணி கொண்டு போயிருங்க. செத்து போனா டக்கு நீங்களே அடக்கம் பண்ணிக்கலாம் உங்களை. தாவேகா மாநாடாவது விஜய் நிகழ்ச்சிக்கு போனா நீங்க கண்டிப்பா சாவுதான் உங்களுக்கு. நீங்க எல்லாம் பண்ண வேண்டாம், கயிறை கட்டி பூச்சி மருந்து சாப்பிட்டு நீங்க கஷ்டப்பட்டுலாம் பண்ணி வலி வேணாலும் சாக வேண்டாம். விஜய் மாநாடு போனா அதான் ரியாலிட்டி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிதான் விஜயோட தன்மை அந்த கட்சி தாவேகாவே இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்களே சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பெண்கள், பட்டியல் சமூகம், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எவனுக்காவது விஜய் குரல் கொடுத்திருக்கானா இது வரைக்கும் சொல்லுங்க நீங்க? கிறிஸ்தவர்கள் 2025 டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியா முழுக்க தாக்கப்பட்டாங்க மேடம். கிறிஸ்தவர்கள் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பலால, ஜாதிவெறி மதவெறி கும்பலால, மதவாத கும்பலால, இந்துத்துவ கும்பலால தாக்கப்பட்டாங்க. விஜய் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை விட்டியாடா நீ? முதல்ல ஜோசப்ன்ற பேரை ரிமூவ் பண்றான் பேர்ல இருந்து. முதல்ல நீ ஜோசப்னு போடாதடா, ஏடா அந்த பேரை மறைக்கிற? சொல்லுங்க நீங்க. நான் போன நேர்காணல கேட்டிருந்தேன், நான் கேஸ்ட்ரோன் போடுறேன் இல்ல, சேக்குவரன் ஒரு போடுறாருல, நீ ஏன் ஜோசப் மறைக்கிற? அப்ப நீ ஹிந்துவா இருந்து அப்படியே எல்லாரும் பொதுவா இருக்கலாம் பாக்குறியா? நாடகத்தை போடுறியா? அப்ப நீ ஜோசப்பை இடு உன் பேர்ல இருந்து முதல்ல. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அட்டாக் ஆறப்ப நீ கண்டிக்கல. இந்தியா முழுக்க அதே மாசம் டிசம்பர்ல நாடு முழுக்க வந்து இஸ்லாமிய பண்ணணும் ஆயுதம் சப்ளை பண்ணா வீடியோ வந்துச்சா இல்லையா? அதை நீ பார்த்திருப்பல. அப்ப அதுக்கு நீ ஏன்டா கடன் வைக்க விடல? ஆணவ படுகொலை டெய்லி, ஆணவ படுகொலை தென் மாவட்டத்துல இப்ப கூட ஆணவ படுகொலை, கஸ்டோடியல் டெத். ஆகாஷ் இறந்திருக்கான் அந்த பையன், எலுமலைன்னு ஒரு பையன் இறந்து போனான். எஸ்சி எஸ்டி பசங்க கொலை பண்ணப்படுறாங்க, ஓபிசி பசங்களும் கொலை பண்ணப்படுறாங்க ஆணவ படுகொலை, ஜாதி வெறி படுகொலையில. ஏதாவது இந்த ஜாதி வெறி படுகொலை, ஆணவ படுகொலை எதிர்த்து விஜய் ஒரு அறிக்கை கண்டம் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க மேடம். கவின் இறந்து போனார்ல, கண்டனம் பதிவு பண்ணியா? அப்ப என்னடா நான் லூசாடா? நான் வந்து நம்புறதுக்கு நான் கேட்கிறேன். நீ சிறுபான்மையினருக்கு எதிரியா இருக்கிற, பட்டியல் சமூகத்துக்கு நீ பட்டியல் சமூக ரசிகன் தான் உனக்கு பெரும்பான்மை. இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், தமிழ்நாடு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் தான் விஜயோட ரசிகன் 90%. அவங்க பாதிக்கப்படும் போது இந்த குரலை கொடுக்க மாட்டான் மேடம். ஏன்னா லவ் பண்றாங்க, அதுக்கு ஜாதி மதம் இனம் மொழிலாம் கிடையாது. காதலுக்கு புரியுது உங்களுக்கு, திருமணத்துக்கு. அப்ப அதுலதான் ஒருத்தர் கொலை செய்யப்படுறான், ஆணவ படுகொலை, ஜாதி வெறி படுகொலை. அதையே கண்டிக்க மாட்டேடா நீ? எப்ப அவனை நம்ப முடியும்? பெண்களுக்கு எதிராக அவ்வளவு வன்முறை நடக்குது, நீ ஏதாவது கண்டிக்கிறியா? நடந்தா ஏதாவது போய் நிக்கிறியா நீ? கோகுல்ராஜ் இந்த தம்பி ஆணவ படுகொலை, யுவராஜ் அரெஸ்ட் ஆனால, அதுக்கு ஒண்ணு நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஆணவ படுகொலை, ஜாதி வெறி படுகொலை, காதல் திருமணத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகள், இதுதான் தமிழ்நாட்டில் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் செத்துக்கிட்டு இருக்கான், இளைஞர்களும் மாணவர்களும். இதுக்கு உன் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க என்ன நிலைப்பாடு சொல்லுங்க? அடுத்து பெண்களுக்கு எதிராக நீ பேச மாட்டேன். ஓபிசி பிரச்சனை, இடஒதுக்கீடு அவ்வளவு பிரச்சனை பண்றான். மத்திய அரசு பணிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி, ஜுடிஷியரி எதுலையுமே தமிழன் கிடையாது, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கிடையாது பெரும்பான்மை. பார்ப்பன கும்பல் 3% கும்பல் தான் இருக்கான் எல்லாத்துலயுமே. அவனை எதிர்த்து உன் நிலைப்பாடு என்ன? பார்ப்பன கும்பல் 3% கும்பலை எதிர்த்து நரேந்திர மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அமித்ஷா, மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் பாப்பான். இந்த கும்பலை எதிர்த்து நாக்பூர் கும்பலை எதிர்த்து, சங் பரிவார் கும்பலை எதிர்த்து, ஆர்எஸ்எஸ், பாஜக, ஜாதிவெறி மதவெறி கும்பலை எதிர்த்து, இந்துத்துவ கும்பலை எதிர்த்து விஜயோட நிலைப்பாடு என்ன? அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ தைரியமா நாளா பேசலாம். நீ முதல்ல அவரதான் அரசியல் எதிரி இப்ப பாத்துக்கலாம், கொள்கை எதிரி பின்னாடி பாக்கலாம். தமிழ்நாட்டுக்கு எதிரி பாஜக, ஆர்எஸ்எஸ், பார்ப்பன கும்பல மோடி, அமித்ஷா தான்டா. அவங்கள வீட்டில் வாடா முதல்ல. நீங்க சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு? நம்ம வீட்டை அப்புறம் சுத்தம் பண்ணிக்கலாம், முதல்ல ஊரை சுத்தம் பண்றா முதல்ல. அப்ப நீ எவ்வளவு பெரிய துரோகினி. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எவனாலும் தாவேகாக போங்க. அது உங்க வாழ்க்கை நீங்க அழிச்சுக்கிறத அர்த்தம் தான் நான் சொல்லுவேன். அதை நான் சொல்றேன் மேடம். பாஜக, ஆர்எஸ்எஸ், பியூஷ் கோயல் இருக்காருல்ல,
பாஜகவோட தமிழக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர் சொல்றாருல ஒரு நேர்காணல்ல, விஜய் நம்மாலு, விஜய் யாரும் திட்டாதீங்க, விஜய் எதிர்த்து பிரஸ் மீட் கொடுக்காதீங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் காரவங்க விஜய்க்கு ஆதரவா இருங்க, அவர் நமக்காக இருக்கிறாரு, அவர் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், இந்த சமூகத்துடைய மகளிர், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஓட்ட ஃபுல்லா திமுக போற ஓட்ட ஃபுல்லா உடப்பாரு, அது நமக்கு சாதகமா அமையும் என்டிஏக்குன்னு சொல்லி ஓப்பனா பிரஸ் மீட் கொடுக்குறாரா? அதை மறுத்திருக்கியா நீ? மறுத்திருக்கியா? கரூர்ல அந்த 41 பேர் செத்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மைத்துக்கு உன்னுடைய கட்சிக்காரனுங்க போய் மயிலாப்பூர் தூக்குல குருமூர்த்தி ஐயரை மயிலாப்பூர்ல போய் மீட் பண்ணானுங்க? உன் கட்சி நிர்வாகிகள் எதுக்கு போய் மீட் பண்ணானுங்க? உன் கட்சி நிர்வாகிகள் பெரும்பான்மை ஆர்எஸ்எஸ் பாஜக வந்தவன் தான், மத்திய அரசு பொறுப்புல இருந்து வந்தவன் தான். சொல்றா, இதுக்கெல்லாம் பதில் சொல்றா எனக்கு முதல்ல. இதுக்கு